ஸோ முதல் ஃபுட் ஐட்டம் வந்து கருப்பு கவுனி. இது யார் எப்படி எப்போ எடுத்துக்கணும் சார்? கருப்பு கவுனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப ட்ரெண்டிங்ல நீங்க சொன்ன மாரி ட்ரெண்டு அப்படின்னா கருப்பு கவுனி. ஏன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. முன்னாடி இது எப்படி வந்து மறைக்க வைக்கப்பட்டிருந்ததுன்னு தெரியாது. அரசர்கள் மட்டும் தான் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். ம். ஏன்னா, இதை விளைவிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பா இருக்கிறதுனால அந்த அரிசிய பார்த்து பயப்பட்டுருக்காங்க. ஆனா, அத சாப்பிட்டு நீண்ட ஆரோக்கியத்தோட 100 ஆயுசு செதமடிச்சவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஏன்னா, கருப்பு கவுனிக்கு அவ்வளோ சக்தி உண்டு, சத்து உண்டு. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, அது கொஞ்சம் காஸ்ட்லியா பக்குவமா அதுக்குன்னே ஒரு லேண்ட் எடுத்து அந்த காலத்தில பண்ணியிருக்காங்க. இது யாருக்கும் போயிறக்கூடாது. அரசர்கள் நல்ல சிந்தனை கிடைக்கும், நல்ல ஹெல்த் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், ஸ்ட்ராங்கான பாடி கிடைக்கும். சோல்ஜர்ஸ் அதாவது அரசர்கள் மட்டும் பண்ணல, சோல்ஜர்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது அரசர்கள் மட்டுமே மறைத்து வைக்கப்பட்ட அரிசின்னு சொன்னாங்க. இல்ல. அந்த அரசர்கள் சோல்ஜர்ஸ் அங்க இன்னும் சொல்ல போனாக்கா, அங்க இருந்த அந்த குதிரைகளுக்கு, யானைகளுக்கெல்லாம் கூட உணவா குடுத்துருக்காங்க. இது ஃபார் போர் அப்படிங்கிற ஸ்ட்ராங் தேவைப்படுது. ஸோ, அங்க வந்து கால்சியம் அதுல அந்த அரிசியில நெறைய இருக்கும். பிளஸ் எல்லா சக்தியுமே சொல்லப்போனா அந்த கருப்பு கவுனியில உண்டு. இன்னைக்கு சுகர் பேஷண்ட்டா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், இல்ல வந்து ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு கவுனி ரொம்ப ரொம்ப முக்கியம்.